ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷு சண்டேன்றதால ஃபிஷ்ஷு நிறையா கிடச்சிது, வாங்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அந்த தலையும் வாழையும் போட்டு மீன் குழம்பு. ஸோ அதுக்கு புளி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த போதிய அளவு மிளகாய்த்தூள், உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு புளி கொஞ்சோண்டு புளி கரைசலில் கொஞ்சம் எடுத்து அதை இது பண்ணிக்கணும். ஸோ இதான் கிராமத்து மெத்தடில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு செய்வாங்க. அம்மா அப்படி தான் செய்வாங்க, நானும் அதே பழகியிருக்கேன். ஸோ லெமன் போடுறது இல்லை, புளி உங்களுக்கு தெரியும், மீன் கெடாமல் இருக்கும். மறுநாள் கூட அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம், சூடு பண்ணி மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை. அதுக்காக தான் அந்த புளி தண்ணி போடுறது. ஃப்ரிட்ஜில் வச்சாலே அந்த கண்டென்ட்டெல்லாம் மாறிடும் இல்லையா. மேக்ஸிமம் குக்டு ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஓகே வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸு வைக்கிறது இல்லை, நான் வைக்க மாட்டேன். வெஜிடபிள்ஸுமே மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். சமைச்ச பொருளை கண்டிப்பாக வைக்க மாட்டேன். பிகாஸ் அதோடைய கண்டென்ட்டே மாறிடும், நியூட்ரிட்டிவ் வேல்யூலாம் குறைஞ்சிடும். அதனால் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்றது தான். ஸோ இது குழம்பும் சைட் பை சைடாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ புளித்தண்ணி கரைச்சாச்சு, அதுதான் பேஸு. ஸோ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி போட்டு தென் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அந்த குழம்புக்கு வேண்டிய அந்த இது ரெடி பண்ணணும். இது தாளிக்கிறதுக்கு அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்தால் ரொம்ப வெல் குட்டு, இல்லாட்டி பெரிய வெங்காயமே கட் பண்ணி வச்சுக்கலாம். அது தாளிக்கிறதுக்கு ஓகே. அந்த மிளகாய் கீழே விழுந்துருச்சு, அது கொஞ்சம் எடுத்து கழுவிட்டு திருப்பி நம்ம போடுறோம். குழம்பும் சைடு பை சைடு தாளிச்சிக்கலாம். 2 ஸ்டவ்லேயுமே ஒரு இதில் குழம்பு வச்சுக்கலாம், இன்னொரு இதில் மீனை வறுத்துக்கலாங்க. ஸோ டைம் சேவ் ஆகும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டேன். அது எண்ணெய் ஊற்றியாச்சு, வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் மேக்ஸிமம் போட்டுக்கலாம். ஏன் வெந்தயம் போடுறோன்னாக்க சம்டைம்ஸ் அந்த மிளகாய்த்தூள் ஹீட்டு, அதுக்காக வெந்தயம் போட்டு தாளிப்பாங்க. தென் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக நம்ம வறுத்துக்குவோம். இந்த வெங்காயம் பத்தாது, நிறைய மீன். ஸோ இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ண சொல்லியிருக்கேன். கட் பண்ணதான் அதையும் வாங்கி போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயம், வெங்காயம், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ண பிறகு அந்த புளி தண்ணி, மிளகாய்த்தூள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. மிளகாய்த்தூள் 2%னா மல்லித்தூள் 1% தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்டு வெங்காயமும் கூட இன்னும் கொஞ்சம் போட்டு கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணின பிறகு நல்லா ஃப்ரை ஆனதும் அந்த நம்ம கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊற்றிட வேண்டியது தான். ஓகே, சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை போட்டுக்கணும். ஸோ பண்ணும் பொழுது மிகவும் சுவையாக இருக்கும். இது கிராமத்து மெத்தடில் செய்கிற அந்த மீன் குழம்பு. கரைசல் பண்ணியாச்சு, இதை அப்படியே எடுத்து கொட்டிட வேண்டியது தான். ஓகே, சூப்பராக இருக்கும் பாருங்கள். சரி, போதிய அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த புளியை நல்லா கழுவிட்டு அதன் பிறகு புளியை நல்லா கரைச்சிட்டு ஓரளவு இருத்து வச்சிட்டோன்னாக்க இந்த அடியில் உள்ளதெல்லாம் நின்றும். அதன் பிறகு தான் நம்ம இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் போடணும். இது பெரியவங்களுக்கு தெரியும், பட் புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு, அப்புறம் எல்லா காலேஜ் கோயர்ஸு யார் ஒர்க் பண்ணா, நானுமே காலேஜ் படித்தப்போ அம்மாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணது கிடையாது. இப்போ நானே நிறைய வேலை செய்ய பழகிட்டேன். ஸோ அந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எல்லாருமே தெரியும் எப்படி அவங்க மெத்தடில் அவங்கவுங்க பண்ணுவோம். இது ஒரு ஸ்பெஷல் மெத்தடு, கிராமத்து மெத்தடு. தேங்காய் போடாமல், இந்த டைம் மாங்காய் கிடைக்கல, மாங்காய் வாங்கிட்டு வரல. ஸோ மாங்காய் இல்லாமலே ஒரு கொஞ்சோண்டு புளி கொஞ்சம் கூடுதலாக போட்டு நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம். ஓகே, இதுதான் இது. அந்த ஆனியன் இதான பிறகு நம்ம புளிக்கரைசல் எடுத்து ஊற்றியாச்சு. அது 2 டைம்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஊற்றியாச்சு. ரைட்டுங்க, அவ்வளோதான். மூடி போட்டு மூடியாச்சு. தென் சைட் பை சைடு நம்ம கறி மீன் வறுக்கிறதே பார்க்கலாம். அம்மா என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ நேரமாக இருந்தாலும் 2 மணி நேரமாக இருந்தாலும் உட்காந்து எண்ணெய் சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றி 2 எடுத்து பொரிச்சு எடுப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. பட் நம்ம அப்படி கிடையாது. தோசைக்கல்லை வச்சு வரிசையாக ஒரு 10 மீனை அடிக்கிற வேண்டியது தான். ஸோ இது எப்படின்னாக்கா, அதே மிளகாய்த்தூள் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மிளகாய்த்தூளில் மிளகு, சோம்பு, மஞ்சள், சீரகம், தென் மிளகாய், இது எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இதை அரைச்சி வச்சுப்போம்.
ஏன்னா தனி மிளகாய்த்தூள் மட்டும் போடும் பொழுது அந்த அந்த சீரகம் சோம்பு மிளகெல்லாம் எப்போ நம்ம உடம்புக்கு வந்து சேரும். ஓகே. ஸோ இந்த மிளகாய்த்தூள் அரைக்கும் போது இதெல்லாமும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டோம்னா ரெகுலராக நம்மளுடைய ஃபுட்டில் இதெல்லாம் வந்து ஆட் ஆகிட்டே போயிருக்கும். எப்போல்லாம் அந்த மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த மிளகு சோம்பு சீரகம் மஞ்சள் பொடி, ஓகே, அது வந்து அந்த மஞ்சள் கிழங்காவே போட்டுறது. மஞ்சள் வாங்கிட்டு வந்து அந்த சமையல் மஞ்சள் கேட்டால் கொடுப்பாங்க. அதை இப்போ உள்ளவங்களாம் பார்த்துருக்காங்களே என்னமோ தெரியாது, மஞ்சளே பார்த்துருக்க மாட்டாங்க, மஞ்சள் பொடி தான். ஸோ அந்த மஞ்சள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கலாம் வீட்டில் பெரியவங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டுது, சோம்பு எதுன்னு தெரிய மாட்டுது, மிளகு எதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சாச்சு. எனக்கெல்லாம் எப்படி தெரியும்னாக்க, நான் எங்கள் அப்பா கூட போவேன் மில்லுக்கு அரைக்கிறதுக்கு. எங்கள் அம்மா பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து பிரித்து கொட்டி காய வைப்பாங்க. இதில் கொட்டு இதில் கொட்டுப்பாங்க. ஸோ நான் கொட்டுவேன், காய வைப்போம். அதனால் தெரியும். இப்போ உள்ளவங்களுக்குலாம் தெரிய மாட்டுது, எல்லாம் பேக்கெட்டடு. மிளகாய்த்தூள் பேக்கெட், மீன் குழம்பு மசாலா பாக்கெட்டு, சாம்பார் பொடி பாக்கெட்டு, காரப்பொடி பாக்கெட்டு, காரக்குழம்பு தூள் பாக்கெட்டு, வத்தல் குழம்பு தூள் பாக்கெட்டு. அதனால் எதுனே தெரிய மாட்டேங்குது. சின்ன ஐட்டங்களே பொருள்களே தெரிய மாட்டேங்குது, கேமராக்குள்ளாரே வர மாட்டுது. ஸோ வந்து போட்டாச்சு. அதில் அம்மா பண்ணும்போது என்ன ஆகாதுன்னா உடையாது அப்படியே. பிகாஸ் 2 3 தானே போட்டு எடுக்கிறாங்க, அது வந்து உடையாது. பட் இதில் நான் கடலெண்ணெய் தான் ஊற்றினேன். பரட்டி வைக்கும்போது கொஞ்சம் அப்படியே உடையுது. அந்த அவ்வளோதான் நம்மது. ஸோ வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அப்போ இன்னும் 2 தடவை இது மாதிரி வச்சு எடுக்கணும். நிறைய இருக்குது ஃபிஷ்ஷு. ஸோ வந்து சைட் பைடாக அந்த குழம்பு கொதியுது. இங்கேயும் நம்ம சின்ன கேஸில் சின்ன அடுப்பில் நம்ம அந்த மீனையும் வச்சு எடுத்தாச்சு. ஓகேயா, சூப்பராக டெலிஷியஸாக இருக்குது பார்க்குறதுக்கே. எப்பொழுதுமே மீன் வறுக்கும் பொழுதே கொஞ்சம் சாப்பிட்றது தான். ஸோ அது மாதிரியே அந்த வேலையும் சைடு பை சைடு பார்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூளும் அதே மாதிரி தான். மிளகாய்த்தூள், சோம்பு, சீரகம், மஞ்சள் பொடி, மிளகு எல்லாம் சேர்த்தின அந்த பொடி தான், மிளகாய் பொடி தான். ஓகேயா, எல்லாத்துக்குமே அந்த மிளகாய் பொடி தான். சாம்பாருக்குனாக்கா பச்சை மிளகாய் போட்டு வதக்கி போட்டு சாம்பார் செஞ்சிடுறது. ஓகே. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் அடுத்த ஈடுன்னு சொல்ல தெரியுமா? ஃபஸ்ட்டு ஈடு, செகண்ட் ஈடு, ஈடுன்னு 2வது ஈடு 3வது ஈடு போகுது அப்படிம்பாங்க. அந்த ஈடுன்ற வேர்டு, இடுறது தான் ஈடோ, இடுதல் அதான் ஈடு போல இருக்குது. ஓகே. அப்பா தமிழ் ஆசிரியர். ஸோ என்ன கேட்டாலும் வந்து சொல்லிடுவாங்க. அப்போ தான் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தன், எனக்கு பிஎட் காலேஜில் மை ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இப்போ டீச்சராக இருக்கான். அவன் பேர் காயம்பூமேனி. காயம்பூமேனி. ஸோ கேட்டேன், வாட்ஸ் த மீனிங் ஆஃப் யுவர் நேம்டா அப்படி கேட்கும் பொழுது, ஐ டோன்ட் நோ மேம் அப்படின்ட்டாப்புல. அப்புறம் தெரியல, யாருக்குமே டீச்சர்ஸ் யாருக்குமே தெரியல. நம்ம என்ன மாதிரி தானே கொஞ்சம் கொலீக்ஸ் இருந்தோம், கேட்டேன் தெரில. அப்போ வீட்டில் வந்து ஞாபகமாக ஒரு வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு போகும்போது ஞாபகமாக எவ்ரி மந்த் ஐ யூஸ் டு கோ ஹோம் டு மை அப்பா வீடு, அம்மா வீட்டுக்கு. அப்போ வந்து காயம்பூமேனி அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, ஆகாயம், காயம் மீன்ஸ் ஆகாயம், உடம்புன்னு ஒரு மீனிங் இருக்குது. அந்த ஆகாயத்தை ஒத்த நீல நிற மேனியை கொண்ட ஸ்ரீராமரை குறிக்குதுமா அப்படின்றாங்க. பூ மாதிரி மேனி அப்படின்னா காயம்னா உடம்புன்னு ஒரு வேர்டு. அப்போ 2 எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னாங்க. பொம்பளை பிள்ளைன்னா பூ மாதிரி சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். வேற பையன் அப்படிங்கும் பொழுது ஆகாயத்தை ஒத்த நீல நிறத்தை உடைய ஸ்ரீராமர் பெயர். ஸ்ரீராமன், ராம் கூப்பிட்றோம்ல, ராமன் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த நேமு தான் சுத்த தமிழில் காயம்பூமேனி, ஆகாயத்தை ஒத்த மேனியை உடையவங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்ரீராமரை சொல்கிறது தான் இந்த காயம்பூமேனி அப்படி சொல்கிறதுன்னு அப்பா சொன்னாங்க. சரியா? ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் ஈவன் தமிழ் டீச்சர்ஸ் கூட கேட்பாங்க. அதை வந்து வீட்டில் வந்து அப்பாட்ட ஃபோன்லேயே கேட்டு அவங்ககிட்ட சொல்லுவேன் நான். ஓகே. அது மாதிரி இன்னொரு வேர்டு பார்த்திங்கன்னா இளங்கனி அப்படின்னு ஒரு டாக்டர் நேமு எங்கள் ஊரில். அதை 2 போட்டுக்கலாம். சின்ன லா போட்டால் பெரிய 3 சுழி நீ போடணும். பெரிய லா போட்டால், அதாவது கீழ் நோக்கி லா போட்டால் சின்ன 2 சுழி நீ போடணும் அப்படின்ட்டு மேம் வந்து போர்டில் தப்பாக எழுதினாங்க. பெரிய லா போட்டு 3 சுழி நீ போட்டிருந்தாங்க. அது கீழ் நோக்கி லா போட்டு 3 சுழி நீ போட்டிருந்தாங்க. தட் இஸ் ராங். அப்பா சொல்லி கொடுத்தாங்க. இளங்கனி, இளமையான கனி அப்படின்னா கீழ்நோக்கி லா போட்டு 2 சுழி நீ போடணும். இளங்குகின்ற அணிகலனை ஒத்தவள், நகை அணிகலன், காஸ்ட்லி, யூஆர் ஏ காஸ்ட்லி மெட்டீரியல்
அப்படின்னாக்க மேல் நோக்கி லா போட்டு 3 சுழி நீ போடணும் அப்படி வந்து அந்த டாக்டர் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு அம்மா கூட போயிருந்தேன். அப்போ வந்து அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பக்கத்தில் இருந்து கேட்டேன். இன்னமும் ஞாபகம் இருக்குது. மேம் வந்து இப்போ வந்து ஷீ இஸ் இன் கரூர், செட்டில்ட் இன் கரூர் மேம், இளங்கனி மேடம் டாக்டர். ஓகே. ஸோ வந்து மீன் வறுத்தாச்சு, வச்சாச்சு. ஒன்று சாப்பிட வேண்டியது தான். சூப்பர் டேஸ்ட்டு. அதோட இது மாறாமல் இருக்கும். பிகாஸ் நம்ம ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் தயாரித்த மிளகாய்த்தூள் ஆஸ் யூஷுவல் அந்த கடலை எண்ணெய் போட்டு போதிய அளவு எக்ஸ்ட்ராக்ட் நிறையாவும் எண்ணெய் கிடையாதுல்ல, இது கரெக்டாக இருக்கும். அப்போ நான் யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன், கொஞ்சம் நேரம் மூடி போடுறாங்க. அதனால் நானுமே மூடி போட்டேன். ஓகேயா. ஸோ அம்மா வீட்டில் நாங்கள் நிறைய பேர் எண்ணெய் சட்டியிலே போட்டு மீன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அந்த லாஸ்ட்டில் அந்த கொஞ்சமாக அந்த மிளகாத்தூள்லாம் கலந்த அந்த கருப்பு கலரில் அந்த எண்ணெய் வந்துடும். அந்த எண்ணெயில் சாதம் போட்டு, அந்த வானலிலேயே சாதம் போட்டு கொஞ்சோண்டு ஒரு கல் உப்பு போட்டு ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கிளறி எல்லாரோட பிளேட்லேயும் ஒவ்வொரு உருண்டை எங்கள் அம்மா வைப்பாங்க. எல்லார் கையிலையும் எங்கள் அம்மா ஒவ்வொரு உருண்டை கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? பழக்கம் இருக்கா? நான் கூட எண்ணெய் சட்டை வறுத்தா கொஞ்சமாக செய்வேன். பட் இருந்தாலும் எங்கள் அம்மா கொடுக்குறது தான் எனக்கு பிடிக்கும். நான் கொடுக்குறத விட ஐ வாண்ட் டு ஹாவ் மை மாம்ஸ் அந்த உருண்டை, அதுதான் எனக்கு பிடிக்கும். நீங்களுமே எப்பயாச்சும் நம்ம செய்யும் பொழுது எண்ணெய் சட்டை செய்தீங்கன்னா அந்த எண்ணெய் கொஞ்சமாக பார்த்து அம்மா எண்ணெய் விடுவாங்க. கடைசியில் போக போக கம்மியாயிரும் அந்த எண்ணெய். அது ஒரு 4 ஸ்பூன் அளவில் இருக்கும். அந்த எண்ணெய் ப்ளஸ் அந்த பிளாக்காக அந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அதில் அந்த எண்ணெய் சாதம்னே ஸ்பெஷல் வீட்டில். ஸோ அம்மா வந்து எல்லாேருக்கும் ஒவ்வொரு உருண்டை கொடுப்பாங்க, இன்னமும் கொடுக்குறாங்க. ஸோ இஃப் ஐ கோ ஹோம் ஐ வில் கெட் இட். ஓகே. நான் உங்களுக்கு அதை வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ பிடிச்சி காமிக்கிறேன், அந்த எண்ணெய் சாதம் எப்படி வந்து அம்மா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து வீட்டில் வாழை மரம் இருக்கும். மீன் குழம்புனால இலை தான். இலை இல்லாமல் எங்கள் அம்மா சாப்பிட்டதே கிடையாதுங்க மீன். ஸோ இலையை அறுத்துட்டு வந்துடுவாங்க. எல்லாருமே அப்படி தான். யாருக்கும் எல்லாருக்கும் இல்லையா, அம்மாவுக்கு இலை வச்சுருவோம். அதே ஹேபிட் தான் எனக்குமே. ஐ யூஸ் டு ஈட்டு மீன் குழம்பு சாதம் வாழை இலையில் சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷனு. ஸோ சூடாக நம்ம வந்து மீன் வறுத்து மீன் குழம்பு வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமான ஒரு டயட்டு. ஸோ நம்ம ஸ்பெஷலாகவும் நம்ம வந்து கெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து செய்து கொடுக்கலாம். சரியா. ஸோ நாட் ஆல்வேஸ் கோ வித் பிரியாணின்னு இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான இது நம்ம வந்து செய்து கொடுக்கும்போது நல்லது. அப்புறம் இப்போல்லாம் வந்து ட்ரெண்டு என்ன அப்படின்னா, ஒரு சைடில் ஒரு வெஜிடபிள் ஓகே சாப்பிட்றது நல்லது. இப்போ நான்வெஜ் சாப்பிடும்பொழுது சைடில் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் நம்ம சாப்பிடும்பொழுது இன்னும் அது பெட்டராக இருக்குது ஹெல்த்துக்கு. ஸோ இது ஆல்வேஸ் நாட் டிபெண்டிங் ஆன் ஒன்லி நான்வெஜ்னு இல்லாமல் கொஞ்சம் வெஜிடபிள் சைடில் வந்து செய்து வச்சு சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேயா. இங்கே மீன் கொதிஞ்சிருச்சு. அந்த பச்சை மிளகா பார்த்துட்டோம்ல, அந்த பச்சை மிளகா வெந்தது தான் என் பாயிண்ட்டு. அது போட்ட உடனே அந்த வந்து அதில் அந்த மீன் தலையெல்லாம் போட்டாச்சு, அதுவும் கொதிச்சிருச்சு. ஓகேயா. ஸோ இந்த லாஸ்ட்டு பீஸு சரியாக இதாமல் இருந்திருக்கு, ஓரத்தில் இருந்திருக்கு, அதுவும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. சரிங்களா. ஸோ மீன் குழம்பும் சைட்லேயே பார்த்துக்கிட்டோம், மீன் வறுத்து எடுத்தாச்சு. இது வந்து டைம் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம ஓகே. ஸோ இன்னொரு தடவை அடுத்த ஈடு எடுத்து வைக்கிறேன். இதுலேயும் ஒரு 15 மீன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சைட் பை சைடு நம்ம மீன் குழம்புத்தாச்சு, மீன் வறுத்து வச்சாச்சு. சரிங்களா. ஸோ இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ஹாலிடே டைமில் இந்த மாதிரி நான்வெஜ் எடுத்து ரிச் ப்ரோட்டீன் இது. ஸோ ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிறணும். இல்லாட்டி நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க, அது ஃபிஷ்ஷு சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் ஏர்லி ஸ்டேஜ்லேயே மீன் முட்டை இது ரெண்டும் வந்து கொடுத்து பழக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ரைட். டாட்டா பாய். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வைக்கிறேன், அப்புறம் ஓப்பன் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ இது அப்புறம் அதுவும் வந்துருச்சு. அப்போ இது வரைக்கும் வறுத்த மீன் எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சாச்சு. இவ்வளோ தான் வறுத்தது எல்லாத்தையும் தூக்கி கண்டிப்பாக எல்லாத்தையும் மேலே வச்சிட்டேன். அதை சூட் ஆஃப் பண்ணிட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூட்லேயே அப்படியே இருந்துக்கும். இப்போ சாப்பிட்டது போக மிச்சம் இருக்குது, அந்த தோசைகளில் தான் இருக்கும். அதை அப்படியே மூடி வச்சுக்க வேண்டியது. சாப்பிட்டது போக சாப்பிடும்போது சூடு பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். தனியாக எடுத்து வச்சு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜெலாம் வைக்கிறதுலாம் கிடையாதுங்க. ஓகே, அப்படியே இருக்கும், சாப்பிட்டு விட தான். டாட்டா பாய்.